ஹாய். இந்த லவ்வே செட் ஆகாத ஒரு ஆளு யாரு அப்படின்னா அந்த 90ஸ்ல பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக கூட அந்த வித் லவ்னு ஒரு மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. அதில் ஹீரோ கூட 90s கிட் தான். அதாவது நான் வந்து லவ் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா, சொல்லலைன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக புரிஞ்சுக்க தெரியாது. போய் சொல்லி கூட ரிஜெக்ட் ஆகிடலாம். ஆனால் சொல்லாமையே மனசில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா வாட் இஃப் இன்கேஸ் நீங்க லவ் பண்ற அந்த ஒரு ஆளு நீங்க வந்து சொல்லட்டும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த படம் இருக்கு இல்லையா, அந்த வித்லோன்ற படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல கூட அப்படிதான் ஆயிடும். என்னன்னா நான் லவ் பண்ணேன்றது வந்து அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த ஸ்கூல்ல லவ் பண்ண அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட கல்யாணமே ஆயிடும். நீ எனக்கு தெரியும், ஆனா நீ வந்து என்கிட்ட ப்ரப்போஸே பண்ணலையே, அதனாலதான் வந்து நான் வந்து உனக்கு எதுவும் ப்ரொசீட் பண்றதுக்கு வழி விட்டு கொடுக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடும். அதே மாதிரி நீங்க விரும்புற ஒரு ஆளு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் போய் சொல்லணும்ன்றது. ஆனா இங்க நிறைய பேரோட பயம் என்னன்னா, சொல்லி இன்கேஸ் அவங்க நோ சொல்லிட்டா என்ன பண்றது, ரிஜெக்ட் ஆயிட்டா ஒரு பெர்ஃபெக்டான க்ளோசர் கிடைச்சிட்டா அடுத்து வாழ்க்கையில என்னன்றதை பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா? அந்த ஒருத்தரவே நினைச்சிட்டு உட்கார்றது வந்து டைம் வேஸ்ட். ஸோ சொல்லி கூட ரிஜெக்ட் ஆயிருங்க. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றதுன்னா, சொல்லி ரிஜெக்ட் ஆயிட்டா என்ன பண்றேன்ட்டு அந்த ஃப்ரெண்டு ஜோன்லயே இருக்கிறது. அந்த மனசார விரும்புறவங்களெல்லாம் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுலாம் வாயளவுல தான் சொல்ல முடியும். அது உங்களோட நிம்மதியை கெடுத்துரும், மென்டல் பீஸவே கெடுத்துரும். அதனால சொல்லி ஓகே ஆகிட்டா சந்தோஷம், ஓகே இல்லைன்ட்டா ரொம்ப சந்தோஷம்னு விட்டுருங்க.